ஒரு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டில் ஒரு இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஒரு இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரைஸ் மேலே போய் க்ளோஸ் ஆகுது, ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரைஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்காங்க. கேப் அப்பில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மேலே போய் செட்டில் ஆகிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் கேண்டிலாக இருக்குது. இப்போ மூணாவது கேண்டில் மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்காங்க. இது ஒரு பியரிஷ் கேண்டில். இந்த க்ளோசிங் தான் மெயின். இதில் என்ன இருக்குன்னா, இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் வந்து செட்டில் ஆகி முடிஞ்சிச்சுன்னா அந்த கேப் செட்டில்மெண்ட்டுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டசூகி கேப் அப்படின்ற ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்கான பேராக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஒரு கிளியரான பாசிட்டிவ் மொமெண்டத்தில் இடையில விழுந்துச்சுன்னா அந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங் கிடைச்சிரும். ப்ரைஸ் மேலே போய்கிட்டே இருக்குது, அந்த இடத்துல நம்ம என்ட்ரே ஆக முடியாது. பட் இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் விடும்போது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ப்ரைஸ் ஃபர்தராக மேலே தான் போக போகுது, அந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு பை பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது அப்படியே எடுக்கும்போது நமக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன ட்ரெண்ட், எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படிங்கிறத முன்னவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு சரியான ஒரு இடமா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.